would like to call upon Mrs. Shagila, convener of WAA for Tamil Thaivaltu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்வீரோ என்று மடமை நம்மை புதைத்த போதெல்லாம் வீழ்வோமோ என்றே கிளர்ந்தெழுந்து தாழ்வது தாயாக தானொழிய ஆற்றும் கடமை ஆழ்வது ஒன்றே அது நன்றே என்று தடைபல வென்றே சமத்துவம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பெண்மை என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க. A very pleasant evening to our honorable judges, respected senior advocates, respected government leaders who are supporting for our growth. A very special evening to the women achievers and strong fighters of the society who are blooming as beautiful flowers of today's function. As a first and foremost event of welcoming, I invite beloved President of WAA, Ms. J. Anandavalli, who is a catalyst of this function, to deliver the welcome address. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் மதுரையின் நாயகியாம் மீனாட்சியின் ஆட்சி அதிகாரக்குட்பட்டதும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னவே பாலின சமநிலைக்கு வித்திட்ட இடமுமான இப்பாண்டிய பூமியில் எனது வரவேற்புரையை வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை தலைமை தாங்க எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வீட்டிற்கும் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது மதுரை நீதிமன்றத்தில் தான் 8 பெண் நீதிபதிகள் ஒரே சமயத்தில், அதுவும் நிர்வாக நீதிபதியும் நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணன் தலைமையில் நீதி பரிபாலனம் செய்யப்பட்டது. இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி சிறப்பு மற்றும் இந்தியாவிலேயே முதல் முறையானது என்று அறிகின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக நீதியரசர் RN மஞ்சுளா அவர்கள் இன்னும் சில நேரத்தில் வரவிருக்கிறார்கள். சில அவசர மீட்டிங் காரணமாக அவர்களால் இப்போது இங்கு வர முடியவில்லை. பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் சிறப்பு விருந்தினரான நீதியரசர் மஞ்சுளா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மகளிர் தின விழா, அதிலும் இந்த விருது வழங்கும் விழா, கொரோனா காலத்திலும் இந்த தங்கு தடையுமின்றி தொடர்ந்து விருதுகளை வழங்கி பெண்களை பெருமைப்படுத்துவதை ஒரு சாதனையாகவே எங்கள் சங்கம் கருதுகின்றது. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், 2020ஆம் ஆண்டு நீதியரசர் PN பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழா முடிந்து ஒரு வாரத்தில் கொரோனா தொற்று காரணமாக முழு ஊரடங்கு இந்தியா முழுவதும் உத்தரவிடப்பட்டது. 2021இல் உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் அவர்கள் தலைமையில் இவ்விழா சிறப்பாக நடைபெறியது. அதேபோல் 2022இலும் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் தலைமையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் ஸ்பெஷல் GP திரு ஃபர்சானா மற்றும் அனைத்து அரசு வழக்கறிஞர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மதுரை கிளை வக்கீல் செங்கல் திரு துரைபாண்டியன், செக்ரட்டரி மகேந்திரபதி, MMBA செயலாளர் திரு இளங்கோ, MBA பிரசிடென்ட் மிஸ்டர் சுரேஷ், மிஸ்டர் செக்ரட்டரி மிஸ்டர் வெங்கடேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களோடு தோளோடு தோள் நின்று எப்போதும் உதவும் திரு சாமித்துறை, திரு அழகராம் ஜோதி, திரு ஸ்ரீனிவாச ராகவன், திரு சுபாஷ் பாபு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கும் சக வழக்கறிஞர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் அனைவரின் வருகை விழாவை மேலும் சிறப்பிக்கிறது. இச்சங்கம் கடந்த 6 வருடங்களாக வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருதினை சாதனை மகளிருக்கும் சமூக சேவகைகளுக்கும் வழங்கி வருகிறது. இந்த அனுபவத்தில் தான் பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு நான் வியந்தேன். நேரம் மற்றும் காலத்தை பொறுத்து இதனை 10 அல்லது 11 பேராக குறைக்க வேண்டிய நிலையில்தான் உள்ளோம். இந்த விழாவின் நாயகிகளான வீரமங்கை ராணி மங்காள் விருதை பெறவிருக்கும் திருமதி ஜோஸ்வின் சகாயராணி, திருமதி கார்த்திகா செல்வி, திருமதி ராஜதர்ஷினி, திருமதி ஜாய்ராஜன், செல்வி சங்கீதா,
திருமதி ஹன்னா, திருமதி லிடியா இந்திரா பிரதர்ஷினி, திருமதி அனுஷா, திருமதி சித்ரா, திருமதி லில்லி கிரேஸ், திருமதி செல்வி மற்றும் அவர்களோடு வந்திருக்கும் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எந்த ஒரு சமூகம் பெண்ணை அடக்கி ஆளாமல் பெண்களின் வளர்ச்சிக்கு பாதை அமைக்கிறதோ அச்சமூகம் நாகரிகத்திலும் பொருளாதாரத்திலும் மேம்பாட்டிலும் என்றும் விளங்கும். சமூகத்தில் இருக்கும் பெண்கள் தங்களை தாங்களே மீட்டு கிளந்தாவிட்டால் பாதிக்கப்படுவது அவர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, அந்நாட்டின் வளர்ச்சியுமே. 25 ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டக்கல்வியினை தேர்ந்தெடுக்கும் பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதனினும் குறைவு படித்த பின் பயிற்சி பெறுவோர். ஆனால் தற்பொழுது சட்டத்துறையினையே பெண்கள் முதலாவதாக தேர்ந்தெடுக்கிறார்கள். தற்போது எந்த துறையிலும் பெண்கள் இல்லாமலில்லை. இது பெண்களின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காண்பிக்கின்றது. எடுத்துக்காட்டாக நம்முடைய ரெஜிஸ்ட்ரார் அட்மின் திருமதி மீனால் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரார் அட்மின் தொடர்ந்து ஒரு 3 தடவையாக பெண்கள் தான் வந்துட்டுருக்காங்க. திருமதி மீனால் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். ஆண் பெண் பாகுபாடு என்பது மட்டுமின்றி நிறம், அழகு, உயரம், வயது என இச்சமூகம் வகுத்திருக்கும் ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளையும் நாம் உடைத்தறிந்தால் மட்டுமே நாளை ஏற்றத்தாழ்வு அற்ற முன்னேற்றம் என்ற ஒன்றை மட்டுமே மூச்சாய் கொள்ளும் ஒரு அழகான சமூகத்தினை நாம் கட்டமைக்க முடியும். இதுவே இந்த ஆண்டின் மகளிர் தின கருப்பொருளாகவும் உள்ளது. அதை மனதிலேந்தி வீறுநடை போட்டு வெல்வோம். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், உங்களை யாரேனும் மட்டம் தட்ட நினைத்தாலோ அடக்கி ஆள நினைத்தாலோ உங்களுக்கான குரலாய் நீங்கள் இருங்கள். நொடிந்து கிடக்கும் மற்ற பெண்களின் குரலாயும் இருங்கள். இங்கு வந்திருக்கும் திரு செந்தூர் பாண்டியன், திரு கேஎன் தம்பி, திரு கருணாநிதி அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your heartwarming welcome. Now I invite our Honorable Mr. Justice R. Subramaniam, who is inspiring and honoring us to deliver the presidential address. Good evening, all of you. Ms. Anandavalli, President of the WAA, Shivashankari, Secretary, Krishnaveni, Vice President, office bearers of the other law associations, my good friend Mr. Srinivas Raghavan, Mr. Karnanidhi, Mr. Madurai, and Mr. Thambi. I'm not a good public speaker. I don't think I can match either Anandavalli or the person who is anchoring this program with the eloquence in Tamil. இதை நான் வந்து பெருமையாக சொல்ல, அது என்னோட ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லி. I would love to be practical. This Women Advocates Association in Madurai is a role model to other lawyers associations. And the fact that we are celebrating Women's Day in a hall named after Justice Anna Chandy itself is an occasion to remember. It's very fitting that we have this function in this association. Tracing back as to how this Women's Day came into existence, it was sometime in the early 20th century, that is sometime around 1909 or 1910, the movement actually started in New Zealand. And thereafter it gained momentum in the socialistic nations, namely the communist nations. Then finally the UN recognized March 8th as Women's Day in the year 1977. Before that, originally it was 28th February, which was celebrated as the Women's Day, and most of the nations had a public holiday. There was no significance attached to it, but they had a public holiday. Thereafter, slowly it became a day to celebrate womanhood and to address the problems of women, to eulogize their achievements and to appreciate womanhood. Now today, after 1977, it has almost become a day where we celebrate womanhood and commemorate the achievements of women, various women, and that is why these awards are. Last year also I happened to be here in this function along with Justice Sundaresh,
I very happily recollect, I am overjoyed to say that year before last year when I was in Madurai, with Swami Durai's kind invitation, I went to a school for special children, where 6 children from that school went to attend a Paralympic in Dubai, and I went there to give them a send-off. Fortunately for me, all the 6 won medals, and one was a girl. And when that girl saw me there in the function, she said, he should give me the medal. He should give me the award. I don't want to take it from Justice Sundaresh. So that was a very joyous moment for any person. Maybe becoming a judge is a big achievement for a lawyer. But this kind of honors, when you get that honor from a person who is a special child, that gives you more joy than disposing of 100 appeals in a day. As a judge, I can only count it like that. Because, see, these are all things which, count in your life. What is that you have achieved? I was able to get that girl. That girl felt very happy that I was there to give her that award. That happiness, which when I think that I was the cause for that happiness, I felt very happy. So these are all things which we must relish. So I still relish that moment. And the other moment in Madurai for me was while I opened the library in the park meant for special children. There was one small girl who was very, very little girl, and she came near me and looked at me, and I just tapped her on her cheek. And she waited next to me. Then within a few minutes she tapped me back on my cheek, and that was taken that photograph was taken by somebody and it went viral. And it was in the All India Judges group and all that. That was a very fine moment for me. You don't expect that to happen. These celebrations, yes, when I came into the bar in 1986 in Madras High Court, we had one lady judge, Justice Padmini Jesudurai from Tirunelveli. Now today, we have 12 women judges in Madras High Court. And Madras High Court had the unique privilege of having a all-women full bench in India. First all-women full bench in India was in the Madras High Court. Justice Pushpa Satyanarayana, Justice Asha and Justice Anita Sumant formed that bench. And yesterday we saw Kerala emulating us. They had a all-women full bench on the Women's Day. These are all things, achievements. Yes, many women are coming up. As Anandavalli pointed out, a lot of women have qualified. They are coming up. In legal field, you see a lot of women practicing very well. And one sad part of it is some of them leave after marriage. We see very bright young lawyer, a woman lawyer, very bright young lawyer coming up very fast, and suddenly she disappears after marriage. She goes off. Family circumstances, and these are all things which happens. Sometimes very not so bright men like me continue and become judges also. I won't call myself a bright individual. Academically I was not very bright, and I would say that I am standing before you. The reason is the red building, the Madras High Court, nothing else. It just took me into its fold like a child. The day I went in, I didn't know where my chamber was. In the old law chambers, you will find the chamber odd numbers and even numbers. And I was searching, and one person was walking by, enna paathyadra, en chamber, enna chamber, 33, abdi po anga irukku par. That's why I went to the High Court in 1986. And today I am sitting in that same High Court as a judge. That is, I owe it to the High Court and nobody else. The institution. It is that institution which made many of us like that. See, I came from a village in Tanjavur district there was no lawyer in my family. I just studied law, I just walked in. I was fortunate to get a seat in the Government Law College in Pondicherry. So I studied law, I walked into the High Court, joined the chambers of my senior. After that, there was no looking back. I went into the mainstream.
And many people come like that. But Anandavalli probably came after me. And one of my juniors, Sumitra, she also knows her. She is very seriously practicing today. Young lawyers come in, but they disappear after marriage. If that stops, I think we will have more ladies coming into the legal profession. That is because they have an advantage also. Ladies can be very persuasive, because women can be more persuasive than men. Because men get a little, there are times when I had retorted to a judge and said, no, you can't do that. Women don't do that. They are very persuasive and they have more, patience than men. So women can be very successful. And now the brighter side of it is over. Now the darker side. The darker side, sitting in the habeas corpus jurisdiction in the past 15-20 days. Sometimes when I go back home, there is a lingering doubt in my mind as to the fate of this society and the future. Because, see, certain things which really, trouble you. And one day we found a 14-year-old girl walking out of the house with a 32-year-old man. She was brought, an HCP was filed, she was brought to the court. I asked her, why did you do that? She said, Kooptaru poita. That's all. It was a very simple answer. To tell you honestly, I was little shaken. What does this 14-year-old girl know about life? And she is taken away by a 32-year-old man. After a week, she is secured by the police and brought here. We do not know what had happened to her in the meantime. And there were 2 or 3 instances like this. In one case, a 10-year-old girl had lodged a complaint against her father, accusing him of so many things. And now the father is inside. And the girl comes and tells us, nothing happened. Nothing of that happened. Then we asked her, why did you give this complaint? My father used to drink, come home and beat up my mother. My uncle said, if you give a complaint like this, father will be kept inside for 6 months. He will be corrected by the police. So I gave a complaint. Now the father faces the prospect of being inside for not less than 20 years. The minimum sentence is 20 years. These are all things which really affect you. And I have lamented in the court also on this. See, these things, I would request the institutions, particularly the Women Lawyers Association and other institutions which are involved in welfare of women, to take up these issues. Educate the children. Now government is taking lot of initiatives, educating the children on abuses. Lot of things are being done by the government. Our Legal Services Authority is also doing quite a lot of work on that area. But that may not be sufficient. We should have a targeted group of people who should be trained and educated on all these things. Otherwise, what happens is, these women generally become victims or pawns in the hands of unscrupulous elements. And I dare say it, I say it with conviction, we lawyers also have a role to play in this. Because if one divorce case comes, I find that is multiplied into 7 cases. The girl or the boy goes to a lawyer for a divorce, but particularly the girl, because she has an advantage of many laws which harm her. She doesn't have any intention to do all that, but she is told, you do this, you do this, you do this, one by one. It becomes 7 cases. Then by the time the whole thing ends up and she realizes where she is, it becomes an irretrievable breakdown of the marriage. Even if she wants to go and join, she is not able to.
there are enactments, there are Domestic Violence Act irukku, then 498A dowry prohibition irukku, cruelty to women adu irukku, ella act irukku, POCSO act irukku, ella irukku, but எப்போ யூஸ் பண்ணணும்? There was a short film made by the Mediation Center in Madras High Court. I hope that was I have been advocating that it should be viewed by, it should be shown to all. It should be publicized a lot more. A small argument will break up over a cup of coffee between the husband and the wife. The wife will walk out. She will go to a friend. A friend will take her to a lawyer. The lawyer will take her to the police station. There the lawyer will say, he has taken away 150 sovereigns of gold jewelry belonging to me. This girl will say, no. That lawyer will say, you keep quiet. 150 grams of gold. He shouted at me. He hit me. All sorts of things will be said. Then 1, 2, 3, 4. First divorce, then restitution, then custody, then comes maintenance, then comes 498A, then comes domestic violence, then finally comes POCSO also if there is a child. What will happen? That fellow will be summoned to the police station at least 100 times by then. See, if she has the financial independence, if she has the financial wherewithal, she can survive. Otherwise, what will happen to her? Nobody thinks about that. என்னடா அது விமன்ஸ் டேக்கு வந்துட்டு இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். Because I felt these are all things which will have to be addressed by the lawyers particularly. And because it is a function where we are going to honor women who have achieved something, I would like those women to work to stop these kind of misuse. I am not saying in a fair case where there is actual problem, yes, go ahead, lodge a complaint, but don't misuse it, or don't allow. See, these things, what happens is the women are generally misused by the others. In the small girl's case, we saw there was a dispute between the father and his brother. He settled score to this girl using the weakness of this girl and the bad habit of the father. See, these are all things, these things should not happen. These things should be prevented. I would request you, women lawyers, to contemplate. Don't multiply litigation. Both women as well as any lawyer has to contemplate on this. It is not, don't treat these family court cases as your bread and butter. If that is done, I think we will overall reduce. See, independence of women, welcome. Yes. Right to women, welcome. Yes. But both the man and woman have an obligation to the society and to your children. That obligation to the society and the children, think of single parent child. What kind of, you cannot visualize the suffering undergone by a child who is forced to alternate between the father and the mother every weekend. And similarly, parents fighting for custody in a court. This child is made to give evidence. We summon children just like that. What will be the psychological effect on the child? And he is going to be a member of this society in future. He or she, whoever it is. And what will be the outlook of that child in the society? See, the very social fabric will be destroyed. If that social fabric is destroyed, then whatever good you do, whatever you study, we have MPhils, we have PhDs fighting in family courts. Whatever you study is not going to be useful. If the society is not good, how much money you have, it is not going to be useful for you. So, if you want a good society, you should have a good family. If there is a good family, you will have a good society. If you don't have a good family, if there is a problem in the family, then naturally it will affect all the people around you, including the society. Therefore, I would wind up with a request to all of you to retrospect, contemplate as to how we could avoid. See,
the crowd in the family court today is mind-boggling. You know, there are 8 family courts in Chennai. When I enrolled in 1986, family court cases used to come in only one court, 6th Assistant Court, that too on one day in a week. Every Thursday there will be a family court. These divorce cases in one court in Chennai. Now we have 8 courts working 6 days a week. And each adjournment is after 3 months. Imagine the crowd there. What is that we are heading to? Does this not show deterioration in the values? Anybody, be it a Hindu or a Christian or a Muslim, does it not show deterioration in the values, society's values? Whoever may be at fault, both. I am not saying women or men. Both may be at fault. But this kind of degradation must stop. To that end, I would request the women lawyers associations to take up this issue, educate women on, try to prevent women being misused by people who want to create a disturbance. If that is done, mostly if we can reduce the number of cases in the family court, that will itself be a great service to the humanity as such. So I would wind up with a request to the association as well as the awardees. You are all people who have achieved something. You can be of some influence over others. So you people can try and stop these kind of abuses. Thank you. Thank you, Lordship, for commemorating the poetry line of Mundasu Kavi on your own way that Penmai Vazhga Vendru Koothiduvom. May I now request the beloved President of WAA, Ms. J. Anandavalli, to honor our Honorable Mr. Justice R. Subramaniam. Thank you, ma'am. I invite learned advocate Mr. K. Samidurai, who is ever supporting us in all our occasions, to introduce the awardees. சர்வதேச மகளிர் தினத்தில் 11 சாதனையாளர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தையலை உயர்வு செய் என்று சொல்லி மாபெரும் அந்த பாரதியின் வைர வரிகளுக்கேற்ப இங்கே அவர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பித்து அவர்களை உற்சாகப்படுத்தி இங்கே ஒரு சிறப்புரையாற்றி தலைமையுரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு முதலிலே என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சூழ்ச்சியால் சுவர் அமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றிய ஒரு மாபெரும் சபையாக இந்த பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தில் முதல் சாதனையாளராக ராஜதர்ஷினி என்ற 32 வயது உள்ள அந்த அன்பு சகோதரிக்கு முதலில் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்டர்நேஷனல் செஸ் சாம்பியன் அவர்கள் 16 நாடுகள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே சொல்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். விமன் இன்டர்நேஷனல் மாஸ்டர் நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒன்றையும் காமன்வெல்த்லேயும் அவர்கள் தங்கப்பதக்கங்கள் பெற்றிருப்பது இந்திய தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். 4 வயதிலே அந்த சாதனையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். 4 வயது இருக்கப்பயே செஸ்ஸில் அவங்க முதல்ல ட்ரெயின் ஆகி கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ என்று சொல்லக்கூடிய அந்த தரிசனத்தை முதலிலே வைத்து கிட்டத்தட்ட 200 சிறுமிகளை இன்று ஆன்லைன் ஆஃப்லைனில் கொண்டு வந்து அவர்களை இன்டர்நேஷ்னல் போட்டியில் கலந்துக்கிற ஒரு பெரிய வாய்ப்பினை செய்த ராஜதர்ஷினிக்கு என் வணக்கங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எம்டியாக என்லைட் ட்ரஸ்ட், தர்ஷினி செஸ் அகாடமி, இது 2ஐயும் அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். ஓல்டேஜ் ஹோமை 3-4 கட்டி கொடுத்து தன்னுடைய சொந்த செலவிலேயே தனக்கு வரக்கூடிய வருமானங்களை முழுமையாக அதற்கு கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரிக்கு என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்திலே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, பல விருதுகள் அவர்கள் முன்னோடி பெண்மணி என்று பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று சிறந்த 100 பெண்மணிகள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள்.
அவருடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு வணக்கம். அவருடைய சகோதரி அவர்களும் இன்டர்நேஷ்னல் சாம்பியன், அது மிகப்பெரிய ஒரு பெருமை. அவர்களும் காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் பெற்றிருக்கின்றார்கள். தான் பெற்ற பயிற்சியினை பிறருக்கும் உதவி செய்து ஏழைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பால் ஏழைகளுக்கு இறங்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி செய்யக்கூடிய அன்பு ராஜதர்ஷினிக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் இந்த விருதினை வழங்குகின்றார்கள். அடுத்து இளம் சாதனையாளராக ஹென்னா அவர்கள் இன்டலெக்சுவலி டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவுத்திறன் குறைந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய பிறக்கப்பே தாய் தந்தையர்கள் இல்லாமல் உண்மையிலேயே அவர்கள் தன்னுடைய முழு அந்த இருக்கக்கூடிய குறைந்த வயதிலிருந்து முழு பயிற்சியை எடுத்து மோர் தென் 80% மேலே இருக்கக்கூடிய டிசபிலிட்டியில் சாதனை படைத்து துபாயிலே 194 நாடுகள் கலந்து கொண்ட துபாயில் அவர்கள் ரோலர் ஸ்கேட்டரிலே அவர்கள் சில்வர் மெடல் பெற்றிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அன்பகத்திலே இருந்து வரக்கூடிய அருள் சகோதரிகளுக்கும் வணக்கங்களை கூறி நீங்கள் மாண்புமிகு நீதியரசர் திருக்கரத்தால் இந்த விருதினை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றேன். அடுத்தபடியாக பேரா ஒலிம்பிக்கில் சர்வதேச விளையாட்டு வீராங்கனை சங்கீதா இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஒரு சாதாரண தையல் தொழிலாளி, அவர் குடும்பமே வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 36 தங்கப்பதக்கங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருமையும் இன்டர்நேஷனலில் சர்வதேசத்திலே 7 நாடுகளிலே சென்று மாபெரும் விருதுகளை பெற்று 60% டிசபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரி 2 கால்கள்லையும் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது. ஊனம் ஒரு தடையில்லை. முடியாது என்று சொன்னால் முடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்திலே அன்பு சகோதரி அவர்கள் கணவரோடு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே மாண்புமிகு நீதியரசர் திருக்கரத்தால் இந்த விருதினை பெறும்படி வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருதினை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து ஜாய் ராஜன் அவர்கள் வயதிற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அவர்கள் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறை பிடிக்கும், நீ எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு வழி கொடுக்கும் என்ற அந்த வார்த்தையின் வரிகளுக்கேற்ப உசலம்பட்டி, செக்கார்னூர்னி போன்ற பல பகுதிகளிலே இன்ஃபான்டிசைட் நமக்கு நன்றாக தெரியும். அந்த குழந்தை சிசு படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலிய திருமணம், அங்கே சைல்டு மேரேஜை முழுமையாக முற்றுப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த குழந்தைகள் ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெற்று ஒரு தலைசிறந்த குழந்தைகளாக வர வேண்டும் என்பதற்காகவும் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மாணவர்களை அவர்கள் 37 ஆண்டுகளுக்கு முன்பாக தரிசனத்தின் அடிப்படையிலே அங்கே ஏற்படுத்தி வித்தவுட் விஷன் மேன் வில் பெரிஷ் என்று சொல்வார்கள். அதை எடுத்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்பொழுது 5600 மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு குறைந்த பணத்திலே நிறைவை கொடுத்து பல பெரிய அதிகாரிகளை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய அந்த கேரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய தாளாளர் அவர்களை இங்கே அன்போடு வருகை தரும்படி ஜாய் ராஜன் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய திருக்கரத்தால் இந்த விருதினை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவரோடு படித்த அங்கே மாணவர் இப்போ இன்றைக்கி இங்கே பிரின்ஸ்பலாக அங்கே பள்ளியிலே படித்து இன்று உயர்ந்து வந்திருக்கிறார். அவரும் அங்கே அன்போடு இருக்கும்படி ப்ளீஸ். சிஸ்டர் ஆல்சோ கம். அடுத்து டாக்டர் செல்வி அவர்கள், அவங்க பிஹெச்டியை நிமான்ஸ் பெங்களூரிலே முடித்துவிட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டில் ஒரு தலை சிறந்தவர்களாக இருந்து டாக்டர் சி ராமசுப்பிரமணியம் டாக்டர் செல்லமுத்து அறக்கட்டளையிலே பணிகளை செய்த மாண்புமிகு நீதியரசர் அங்கே பலமுறை அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த இருக்கக்கூடிய இடத்திலே கிட்டத்தட்ட 6 பள்ளிகளிலே அவர்கள் கவுன்சிலிங்கை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ப்ரீ கவுன்சிலிங், மேரிட்டல் கவுன்சிலிங் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கி அவங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி என்னவென்று சொன்னால் அந்த கேர் ஃபேக்டரி, அதாவது
மனநலம் குன்றியவர்கள், சிசோஃபர்னியா, பேரனாய்ட் சிசோஃபர்னியா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுகளுக்கு, பைப்போலார் எல்லா இருக்கக்கூடிய நோய்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் கிடையாது, அவர்களை விமன் எம்பவர்மெண்ட்டில் அவர்களை வேலை செய்ய வைத்து பொருள்கள் ப்ராடக்டை கொடுத்து அதில் வரக்கூடிய பணத்தின் மூலம் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 1 வருடமாக கவுன்சிலிங்கை குழந்தைகளுக்கு கொடுத்து ஆற்றுப்படுகைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அந்த டாக்டர் செல்லமுத்து அறக்கட்டளையின் சார்பில் அவர்களுக்கு டாக்டர் சிஆர்எஸ் அவர்கள் சார்பில் மட்டுமல்ல, டாக்டர் செல்வி அவர்கள் இன்டர்நேஷ்னல் அவார்டியாக அவருடைய பேப்பர் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களை உங்கள் சார்பிலே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திருக்கரத்தால் இந்த விருதினை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஜோசப்பின் சகாய ராணி அவர்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர். அவங்க கிட்டத்தட்ட மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொன்னதைப் போல அபுதாபியிலே நடந்த கிட்டத்தட்ட 194 நாடுகளிலே திவ்ய பாரதி என்ற ஒரு லேடிடோ காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய, அந்த நூலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு அவர்களுடைய பயிற்சியின் மூலமாக மென்டாராக இருந்து அந்த பயிற்சியின் மூலமாக உருவாக்கி இன்றைக்கி தங்கப்பதக்கம் கோல்டு மெடலை பெற்று சில்வர் மெடலை பெற்று 6 குழந்தைகளை அவார்டு கொடுப்பதற்கு ஒரு பெரிய கருவியாக இருக்கக்கூடிய அவர்கள் நம்பிக்கை வலை வீசினால் நட்சத்திரங்களும் அகப்படும், வானம் வசப்படும், வாழ்க்கை நிசப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கேற்ப அவர்கள் கணவரும் அவரும் 22 வருடங்களாக பெத்தான் சிறப்பு பயிற்சி பள்ளியிலே பணியாற்றி வரக்கூடிய அன்பு சகோதரிக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் இந்த விருதினை வழங்குகிறார்கள். அடுத்து நம்முடைய மேடம் சித்ரா அவர்களுக்கு உங்கள் சார்பிலே அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் நம்முடைய ஃபேமிலி கோர்ட் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 20 வருடங்களாக கவுன்சிலிங்கிலே அங்கே தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். பல குடும்பங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவங்க கேன்சர் சர்வைவர், அவர்கள் ஆசிரியராக, அவங்க ட்ரெயினர்ஸாக பல பயிற்சிகளை கொடுத்துருக்கக்கூடியவர்கள். ஆல் இண்டியா ரேடியோவில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நாகர்கோயிலில் அவங்க காம்பேராகவும் மற்ற பல பணிகளையும் கமெண்டேட்டராகவும் இருந்திருக்கின்றார்கள். பல்வேறு பணிகள், மீனாட்சி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் பிரின்சிபலாக இருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய ஆற்றுப்படுகையிலே இருக்கக்கூடிய குடும்பங்களை யுனைட் பண்ணுவதிலே அவர்கள் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். இங்கே அவருடைய பணிக்காக மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் இந்த விருதினை வழங்குகின்றார்கள். Thank you, sir. I would like to call upon Mrs. P. Kalayarisi Bharati, Treasurer of WAA, to introduce the awardees. நீதியரசர் அவர்களுக்கும் அவையில் வீற்றிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கற்றறிந்தவர்கள் நிறைந்த சபை நல்ல புத்தகங்கள் கொண்ட நூலகம் என்பர். கற்றறிந்தவர்கள் நிறைந்த சபை நல்ல புத்தகங்கள் கொண்ட நூலகம் என்பர். இந்த சபையினிலே அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களையும் விட்டு நடப்பதே அறமாகும். அவ்வழியில் நடந்து சுயநலம் பாராது தன் தொழிலையும் தாண்டி சேவை மனப்பான்மை கொண்ட இந்த நன்முத்துக்கள் 11 பேருக்குமே நாம் இன்று கௌரவித்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் வழக்கறிஞர் மன்றம் சார்பாக வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருதினை இந்த 11 முத்துக்களுக்கும் வழங்குவதிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் வழங்கி பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு முத்தே திருவாளர் லில்லி கிரேஷ். இவர் காஞ்சியிலே பிறந்து சென்னையில் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்து இன்று மதுரையில் உதவி ஆணையராக சிறப்பாக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அண்ணா நகர் சரக காவல் உதவி ஆணையர் திருமதி லில்லி கிரேஸ் அவர்கள். மக்களுக்காக எனது பணி ஒரு வட்டத்திற்குள் இல்லை, மக்களுக்கு எவையெல்லாம் தேவைப்படுகின்றனவோ
அவற்றை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் எனது நோக்கம் என்ற நோக்கத்தோடு வாழ்பவர். கொரோனா முதல் அலையின் போது காவல்துறை மற்றும் சமூக வலைதள 5 தன்னார்வ நிறுவனங்களை இணைத்து கொண்டு மதுரையின் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை முதலில் கட்டுக்குள் கொண்டு வந்தவர் இவர். அதே சமயத்தில் ஒன் போலீஸ் ஒன் ஃபேமிலி என்ற நோக்கில் ஒவ்வொரு போலீஸும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து உதவியதில் இவரின் செயல்பாடுகள் மிகவும் மகத்தானது. மேலும் 3500 பேருக்கு கோவிட் காலத்தில் மளிகை பொருட்கள் கொடுத்து உதவியதோடு 2ஆம் அலையின் போது சித்த மருத்துவத்தை காவலர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்து உதவியவர். களப்பணியாளராக சாலையில் இறங்கி வேலை பார்த்ததோடு சாலை ஓரங்களில் வசித்த 750 பேரை மீட்டெடுத்து 300 பேரை அவரவர் வீடுகளில் சேர்த்தவர். 400க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டியவர். பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அதிகமாக நடத்தியவர். சேவை ரத்னா அவார்டு 2 முறையும், சேவை செம்மல், சமூக சேவை, சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் கொடுத்து கௌரவித்தது இவருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் உமன் அவார்டும் பெற்றிருக்கிறார். கோவிட் ஹீரோ அவார்டும் பெற்றிருக்கிறார். சிங்க பெண்கள் அவார்டு, தமிழ்நாடு கல்ச்சுரல் அகாடமி என மேலும் பல விருதுகளை கொடுத்து இவரை கௌரவப்படுத்தியுள்ளார்கள். எடுத்த காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கும் அவரின் அர்ப்பணிப்பே இவரது மேன்மையான பண்புமே இந்த வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருது பெற மிகவும் காரணமாக உள்ளது. காவல் உதவி ஆணையர் லில்லி கிரேஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக திருமதி இன்ஸ்பெக்டர் அனுராதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நன்முத்தாக இருப்பவர் திருமதி அனுஷா அவர்கள். இவர் இசிஇ பொறியாளர். தனது முதுகலை எம்இ பட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முடித்துள்ளார். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரிசர்ச் ஸ்காலராக உள்ளார். சாஃப்ட் ஸ்கில் பயிற்றுவிப்பாளராகவும் உள்ளார். இந்த சாஃப்ட் ஸ்கில் பயிற்சிவிப்பாளராக தனது 7 ஆண்டுகால அனுபவம் மிக்கவராகவும் உள்ளார். தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரில்தான் NLP என்கின்ற இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் படித்த பயிற்சியாளர் இவர். இவரால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரின் வாழ்க்கை தரம் உயரவும் மிகவும் காரணமாக இருந்துள்ளார். சந்தோஷமான திருப்திகரமான ஒரு மனிதன் வாழ தேவையான அடிப்படை கல்வியான உடல் ரீதியான மன ரீதியான அவரவர் மனநிலைக்கு ஏற்றாற்போல் பயிற்சி அளிப்பதிலே இவர் மிகவும் வல்லவர். மாணவர்களின் கனவு நினைவாகவும் தன்னம்பிக்கை பெருகவும் மன வலிமை கூட்டக்கூடிய ஒரு பயிற்சிப்பாளர் இவர். குழந்தைகளிடம் அவர்களின் திறனை வெளிக்கொண்டு வருவதற்காக பயிற்சி கொடுக்கும் ஆசிரியர்களுக்கே பயிற்சி கொடுப்பவர் இவர். இவரின் குடும்ப பெண்களுக்கு அவர்களது வீட்டிலிருந்தே வேலை செய்ய பட்டுப்பூச்சி வளர்ப்பு முறையிலும் பயிற்சி கொடுத்துள்ளார். இவரது பெரும் பொழுதுபோக்கு புத்தகம் படித்தல், இசை கேட்டல், பயிற்சி வகுப்புகள் நடத்துவது, ட்ரைனிங், கவுன்சிலிங், கோச்சிங், சாஃப்ட் ஸ்கில் இதுவே இவரது முழு மூச்சாக இருந்து வருகிறது. நேர்மை, அனுசரிப்பு, தன்னை எதிலும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் திறன், மனித நேயம் இவை அனைத்துமே இந்த வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருது பெற காரணமாகிறது. திருமதி அனுஷா அவர்களுக்கு வீரமங்கை அவார்டு கொடுத்து நீதி அரசர் பெருமைப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I welcome our special guest, Honorable Mr. Justice R. Manjula, who is arrived at our function on behalf of WAA. I invite Mrs. K.R. Shivashankari, Secretary of WAA, to present the memento to Honorable Mrs. Justice R. Manjula. அடுத்த நன்முத்தாக வருபவர் செவிலியர் கார்த்திகை செல்வி. இவர் மதுரை அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். கொரோனா காலங்களில் மக்களுக்காக தங்களது சுய விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்காது, இரவு பகல் துஞ்சாது, கர்மமே கண்ணாக வேலை பார்த்து சேவை செய்ததில் செவிலியர்களுக்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். நாம் மருத்துவத்துறைக்கு செய்யும் ஒரு நன்றி கடன் நாம் அவர்களை பெருமைப்படுத்துவதே ஆகும். அந்த விதத்திலே கொரோனா காலங்களில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் குடும்பத்தினரை விட்டு மக்களுக்காக பணி செய்த நம்மிடையே வாழக்கூடிய ஒரு அன்னை தெரேசாவாக செவிலியர் கார்த்திகை செல்வி அவர்களுக்கு இந்த வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருது கொடுப்பதிலே இந்த பெண்கள் வழக்கறிஞர் மன்றம் பெருமைப்படுகிறது. நீதியரசர் RN மஞ்சுளா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த நன்முத்து லிடியா இந்தியா
பிரியதர்ஷினி. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது. அந்த மன வலிமையை அனைவருக்கும் கொடுத்தவரே இந்த லிடியா இந்திரா பிரியதர்ஷினி. இவர் MBA, MCA சைக்காலஜி, எம்ஃபில் மேனேஜ்மெண்ட் படித்தவர். பத்திரிகையிலே சேல்ஸ் ப்ரொமோட்டராக இருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆனந்த விகடன் ஆகிய பத்திரிகைகளிலே பணிபுரிந்தவர். கட்டுரை, கவிதை என தற்பொழுது தொடர்ந்து ஆனந்த விகடனில் எழுதி வருகிறார். நியூ இந்தியா இவருக்கு விருது வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. அதனோடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் விருதும் கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது. நமது தமிழ்நாட்டின் சார்பாக இவரை நாமினியாக செலக்ட் செய்து ஐவின் என்கின்ற இன்டர்நேஷனல் ட்ரிப்பில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் தாயகம் சார்பாக பெருமை சேர்த்துள்ளார். இவர் மிகுந்த கலை ஆர்வம் மிக்கவர். மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை தூண்டுவதும், எந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் உளவியல் ரீதியாக பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வதே இவரது பிரதான நோக்கமாக இவருக்கு இருந்து வருகிறது. இவருக்கு 2 பெண் குழந்தைகள். ஒருவர் மதுரை லேடிட்டோ கல்லூரியில் படித்து வருகிறார், மற்றொருவர் சென்னையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு தரும் இந்த வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருது 1000 பெண்களுக்கு கொடுப்பதற்கு சமம் என்ற பெருமையோடு திருமதி லிடியா பிரியதர்ஷினி அவர்களை அழைக்கின்றோம். நீதியரசர் RN மஞ்சுளா அவர்களை விருது வழங்கி அவர்களை கௌரவிக்குமாறு அழைக்கின்றோம். அனைத்து 11 நன்முத்துக்களுக்கும் பெருமை சேர்த்து விட்டோம். இறுதியாக எங்களது ஃபோட்டோகிராஃபர் செல்வி சிவானி அவர்களுக்கும் ஒரு பாராட்டு அனைவரும் அடக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது அரங்கத்தின் சார்பாக செல்விக்கு அனைவரும் பாராட்டுதல் அளித்து 1000 ரூபாய் பரிசாக அளிக்கின்றோம். நன்றி. Thank you, Kalayarsi Bharati ma'am, and thank you, Lordship, for presenting the awards. Now I invite our special guest, Honorable Mr. Justice R. Manjula, who has delivered various judgments in sensational cases, to grace this function by delivering her special address. My brother Justice R. Subramanian and the President of Women Lawyers Association, Ms. J. Anandavalli, Secretary K.R. Shivashankari, and all the members of the bar, both Women Association bar as well as Men Association bar. I think in profession we need not separate like men and women, but however, for the sake of convenience, because wherever we seek equality, so our aim is to not to oppose women. The very meaning, by the word women equality or equality with men, we actually do not mean that we stand opposite to them always. பொதுவாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஒரு நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னாங்க, நீங்கள் ஃபெமினிஸ்டான்னு ஒருத்தர் கேட்கும்போது எஸ் அப்படின்னாங்க. இப்போது எந்த விதமான இசமும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு நீதிபதிக்கு சரியில்லையே அப்படின்னு நம்ம பொதுவாக நினைப்போம் இல்லையா? எதையும் நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப எப்படி ஃபெமினிசம் ஆமாம் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கான்ஸ்டியூஷனே ஃபெமினிஸ்ட் கான்ஸ்டியூஷன் தானே. வி ஹாவ் அ ஃபெமினிஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ நாங்கள் அதில் தான் ஸ்வேரிங் பண்ணுறோம். நம்ம அப்போ நான் ஃபெமினிஸ்டாக இல்லைன்னா என்னுடைய அரசியலமைப்பு அந்த உறுதிமொழிக்கு நான் எப்படி ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும்? ஆகவே நம்ம ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு பெருமைக்குரிய தினமாக இந்த ஒரு பெண்கள் தினத்தினை கொண்டாடுகிறோம். முதல்ல என்னுடைய தாமதத்திற்கு மன்னிக்கணும். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் நாடெங்கிலும் இருக்கின்ற பெண் நீதிபதிகளோடு ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் வீடியோ கான்ஃபரன்ஸில். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ண முடியாது. ரொம்ப 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 ஒரு அழகாக நேர்த்தியாக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ தான்
ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு விமன்ஸ் டே வருது அப்படின்னா இதனுடைய சிறப்பு என்ன? இது ஏன் வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு பெண்களுடைய உரிமைக்காக ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு நினைவு கூறுகின்ற நினைமா ஒரு நாளா? இல்லைன்னா வந்து எல்லாரும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ரங்கோலி எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வச்சு நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதெல்லாம் வச்சு அதை என்ஜாய் பண்ணுறதா, ஃபன்னு மட்டும் வச்சுக்கிறதா? எதுக்காக இந்த விமன்ஸ் டே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது ஒரு பொருத்தமான ஒரு பதிநிலை வார்த்தைகளால் சொல்லவில்லை, செயலினாலே செய்திருக்கின்றீர்கள் இந்த விமன் லாயர்ஸ் அசோசியேஷன். எப்படின்னா, இன் ரெக்கக்னேஷன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட் டன் பை விமன், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அதை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பெருமைக்குரிய தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்க, முன்னாடி மாதிரி இல்லை, இப்போல்லாம் பஸ்ஸில் பார்த்தாக்க 100 பேரில் வந்து எங்கேயோ 2 பேர் தான் வந்து பெண்கள் ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை, நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். சரி, வேலைக்கு போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் நிறைய இருக்கிறாங்களான்னு இல்லை, இப்போ பெண்கள் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரிசர்வேஷன் சொல்கிறோம், எல்லா துறைகளிலுமே வந்து சிறந்து விளங்குறாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஒரு பெண் விடுதலை அப்படிங்கிறதோ இல்லைன்னா பெண் சமத்துவம் அப்படிங்கிறதோ கிடைச்சாச்சா? பாருங்கள், கூட்டத்தில் இருந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. எஸ், கிடைக்கல, உண்மை அதுதான். ஏன்னா ஒரு பெண் வந்து அவங்களுடைய வேலையில் துறையில் வந்து அவங்க பிரகாசிக்கணும் அப்படின்னா அவங்க she needs to do lot of compromises. ஒரு கேப் இயர் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லாயர்ஸ் ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம். ஒரு கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தை பிறகுது, ஒரு கரியரில் வந்து ஒரு கேப் இயர் வருது. அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் கரியரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அடாடாடாடா எவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. இந்த பிரேக் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆண்களுக்கு இருக்குதா அப்படின்னா, பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும். என்னென்ன, இப்போ வந்து நம்ம எப்போவுமே இந்த இருபாலினம் அப்படின்னு பார்க்குறோம், இந்த எதிர்பாலினம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா? தயவுசெய்து அந்த எதிர்பாலினம்னாலே ஏதோ எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டுக்கிறதுக்கே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பாலினம் எதிரி பாலினம் அப்படின்னெல்லாம் வந்து அது பொருள் கொள்வது. அப்படிங்கிறதுனால என்ன பாலினமாக நம்ம இருக்கிறோமோ அப்படியே இருந்துட்டு போயிடுவோம். அது மாற்று பாலினம், இன்னொரு பாலினம், சரிங்களா? ஆல்ரெடி இன்னொரு வேறு இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ்ஸு காம்ப்ரமைஸ் அதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குதா அப்படின்னா அது இல்லை, நமக்கே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனித்துவம், அதாவது ஒரு விமனுக்கு வந்து ஒரு லிபரேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறாங்க. அப்போவும் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்களை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னீங்க, சரி உங்களெல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்பினோம், சரி ஓகே படிப்பறிவு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டோம், படித்தாலும் சரி பரவாயில்ல வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வச்சுருப்போம், படித்தா கூட வந்து இந்த ஒரு கிராஜுவேஷன் முடித்த உடனே இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜே நீ படிச்சிருந்தா கூட சரி, நீ மெடிக்கல் இன்ஜினியரிங் எதுக்கு போயிருந்தாலும் சரி முடித்த உடனே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவோங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நாங்கள் மாற்றிக்கிட்டோம், என்ன பண்ணுறோம், வேலைகளுக்கு அனுப்புகிறோம். அப்போவும் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து பேங்க்கில் இவங்களுக்கு வந்து சம்பளம் வருதுங்க, ஏடிஎம் கார்டு யாருக்கிட்ட இருக்குது? பார்த்தீங்களா என்ன கொடுமை சரவணா இதுங்கிற மாதிரி. சரி, ஏடிஎம் கார்டு இந்த அம்மா கிட்ட இருக்குன்னே வச்சுக்கலாம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம் மிஷினுக்கு போகிறாங்க பணம் எடுக்கிறதுக்கு. ஏங்க என் பின் நம்பர் என்ன? எங்கே இருக்குங்க உங்களுக்கு ஆட்டோனமிங்கிறது? உங்கள் ஆட்டோனமி எங்கே இருக்குது? உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் இருக்குதா அப்படின்னா இல்லை. வேலைக்கு வர்றாங்க, அவங்களுடைய அந்த ஒரு உடைகளாகட்டும் இல்லை அவங்க யூஸ் பண்ணுற அந்த செருப்பாகட்டும், ஈவன் நீங்கள் வீட்டில் அவங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், வீட்டில் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒரு கேஸ் ஸ்டவ் பழசாக போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு வீட்டில் அமெனிட்டிஸ் வேண்டியிருக்கு அப்படின்னா கூட சிலர் போய் ஏங்க இன்னும் இதை மாற்றிக்கிறாமல் இருக்கீங்க அப்படின்னாக்க, இல்லை எங்கள் சாருக்கிட்ட கேட்கணும், அவர் பரவாயில்ல அப்படின்ட்டார், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. சரி தொலைஞ்சு போங்கங்க, இதுதான் அங்கே இருக்குது அப்படின்னா இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
உடம்பு சரியில்லைன்னா யாருக்கு வலிக்கும்? நமக்கு தானே வலிக்கும். எங்கே போகணும்? நம்ம சரியான இடம் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ரொம்ப வலுத்துக்குச்சு, கொஞ்சமாக இருந்த வலி வந்து ரொம்ப கூடி போச்சு. ஏங்க அப்படின்னா, இங்கே செய்கிறதுங்க, எங்கள் வீட்டுக்கார் கூட்டி போக மாட்டேங்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. பாருங்க, உண்மையை சொல்கிறோம், சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து நிதர்சனமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். இது என்னன்னாங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்றது வந்து நீங்கள் ஏன் அதை வேறு விதமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது இல்லை விஷயம். என்னென்ன ஒரு 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 உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மார்பகத்தில் ஒரு கேன்சர் ஆரம்பிக்குதுங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக உணர்றாங்க, ஏதோ நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாமே செய்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் தனக்கு அப்படின்னு போகும்போது வந்து யாராவது கூட்டிகிட்டு போகணும், யாராவது வந்து ஆலோசனை இருக்கணும், கண்டிப்பாக வந்து வீட்டுக்காரர் வந்து கூட வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பழக்கம். இவங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க. கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது, ஏன் அதெல்லாம் பார்த்து வச்சு குளிக்க போட்டால் வருது, யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிடுறாரு. இப்போ இவங்க கொஞ்சம் ரொம்ப வலி அதிகமாகிடுது. அப்போ போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்டேஜ் 2 கிராஸ் ஆகி ஸ்டேஜ் 3 போயிடுது. ஸ்டேஜ் 1லேயே நம்ம அலர்ட் ஆகிருக்கிறாங்க, அந்த அம்மா அலர்ட் ஆகிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவேர்னஸ் வேணும். நம்ம என்ன சொல்கிறோம், வந்து புற்றுநோய் விழிப்புணர்ச்சி முகாம் அங்கே நடக்குங்க, இங்கே நடத்துங்க, எல்லாரையும் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம். கடைசியில் எங்கே போய் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு கேட்டால், பெண்கள் வந்து வரதில்லை. அவங்களுடைய ஹெல்த் அதில் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னதான் நமக்கு வந்து அந்த படிப்பறிவு இருந்தாலும், அவேர்னஸ் இருந்தாலும், அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த தன்மையில் வந்து என்னைக்கு நம்ம அதை உணர்கிறோமோ, இன்றைக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம முடிவு வந்து இது என்னோட இதில் எனக்கும் ஒரு ஐ ஆல்சோ காட் அ சே இன் தட் அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம அசர்ட் பண்ண முடியுதோ, அப்படி அசர்ட் பண்ணும் பொழுது அது எப்போ வந்து வித்தியாசமாக பார்க்கப்படலையோ, இது என்னது கொம்பு உழைச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படாமல், அது எப்போ வந்து ஒரு சகஜத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அன்றைக்கு தான் வந்து நம்ம என்னைக்காவது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சமத்துவம் வந்துருச்சு அப்படின்னு மார்த்தட்டிக்கலாமே ஒழிய, மற்றபடி வந்து ஏதோ எங்கேயோ இப்படி ஏதோ ஒரு சிலர் வந்து பிரமாதமாக வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள கொண்டாடுறதுனால வந்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இதில் இன்னொன்றுங்க, எப்படின்னா, இப்போது ஏதாவது வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு அநியாயம் நடக்குது, இல்லை தனக்கே ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தனிமைப்படுத்திடுறது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க முட்டி மோதி? ஒன்று வீட்டில், தன்னுடைய வீட்டில் ஆதரவை தேடுவாங்க, அப்படி இல்லைன்னா நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள்கிட்ட அது போவாங்க. இப்போ ஒரு பெண், இன்னொரு பெண், அவருக்குள்ள ஒரு தோழி இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாங்கன்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அவங்களும் ஒரு கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூப்பிட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவருடைய டார்கெட், இவருடைய அம்பு வந்து யார் மேலே தெரியுமா போடுவார்? நேராக சொல்லுங்களேன், அந்த ஃப்ரெண்டு மேலேயா போவார்? ஐயோயோ, என்ன தங்கமானவங்க நீங்கள், எவ்வளோ அழகானவங்களா இருக்கீங்க பாருங்க. இதுதான் இப்படி இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ இன்டைரக்ட் பிளாக்மெயில். சரி, அதையும் மீறி ஆமாம் அப்படித்தாயா நான், நீ அப்படியே சொல்லிக்கோ என்னை பற்றி, ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து சரி டைவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கய்யா, வேண்டாம் உன் சங்காத்தமே வேண்டாம், நீ பண்ணுற இம்சை எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி டைவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ என்னாகும்? குழந்தைகள். அப்போ நான் பிள்ளைய தரமாட்டேன். சரி, பிள்ளை வந்து அது ஒரு அழகான விஷயம் இல்லையா? அது வளர்க்குறதுல பொறுப்பு காட்டுனா பரவாயில்ல, ஈவன் பொசசிவ்னஸ் காட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் அது ஒரு பிளாக்மெயிலிங் வெப்பன் மாதிரி அதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது. சரி, பிள்ளையும் நீங்கள் வந்து போராடி பிள்ளையோடைய கஸ்டடியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது பார்க்கும், அது சின்ன வயசுலேருந்து பார்க்கும்ல, எப்படியெல்லாம் நடக்குது, அம்மா யார், அப்பா யார், நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும். ஸ்கூலில் போகும்போது என்ன பண்ணும்? அது என்ன தெரியுமா நினைக்கும்? அம்மாவும் சரி பிள்ளையும் சரி, எப்பா நீ எங்கேயோ நல்லா இருக்கு, நீ நாசமாலாம் போகணும்லாம் சொல்ல வேண்டாம், சரியா? நீ நல்லா ஏன் நல்லா இருக்கணும் தெரியுமா? நீ நல்லா இருந்தால் தான் என் சைடே நீ கிராஸ் ஆக மாட்ட. இல்லைனா நீ எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்ப. அதனால நீ என்ன பண்ண? நீ நல்லா இரு, ஓகே அப்படின்னு விலகியாச்சு.
நமக்கு வேலை இருக்குது, குழந்தை இருக்குது, படிப்பறிவு இருக்குது, எல்லாமே தெரியும், எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸ்கூல்லலாம் வளர்க்குறோம். சரிங்க, ஸ்கூலில் குழந்தைக்கு அட்மிஷன் போடுறோம். என்னது? ஃபாதர்ஸ் நேம். யா இல்லைப்பா நான் சிங்கிள் மதர், என் பேரை போடு. இல்லை ரூல்ஸ் அப்படி தான் சொல்லுது. நீ ஃபாதர்ஸ் நேமை தான் நீ எடுத்துகிட்டு வந்து. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி படித்தேங்க. ஒரு பையன் சுவம்னு அவன் பேர், மதர்ஸ் நேமை வந்து பேன் கார்டில் சேர்க்கணும். ஏன்னா ஃபாதருக்கு வந்து ரோலே கிடையாது என் வாழ்க்கையில். நீ எதுக்கு நீ வர கேட்குற? என்னோடய ஐடென்டிட்டி வந்து என்னுடைய மதரை சார்ந்தது, என் அம்மாவை சார்ந்தது. என் சர்நேமில் கூட நான் போட்டுக்கிறது நான் விருப்பப்படலை. எனக்கு நான் இன்னாருக்கு பிள்ளைங்கிறதே நான் சொல்லிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அதனால என்னை கம்பல் பண்ணாதான்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் என்ன பண்ணலாம், அந்த பிள்ளையும் சரி அந்த அம்மாவும் சரி விடாமல் அந்த பிள்ளையோட விருப்பத்துக்கு பேன் கார்டு அம்மாவோடைய பேரை போட்டு வாங்கிட்டாருங்கிறது நியூஸ். அப்பா பேரை போட்டு வாங்கினாங்கிறது எங்கேயாவது நியூஸுங்களா? ஏன் அவ்வளோ கஷ்டம்? இது அவங்களுடைய ஆப்ஷன் தானே. ஏன் அதை வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு சாதாரணமாக நமக்கு வந்து பார்க்க முடியல? அங்கே தான் பிரச்சனை. இப்போது ஒரு இது 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 இதோட முடிஞ்சு போகலைங்க. இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதே பிரச்சனை. சரி, அந்த அம்மா போய் சொல்கிறாங்க வந்துக்கிட்டு, பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, பிள்ளைக்கு வந்துக்கிட்டு ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் கார்டியன், என் பேரை போடுங்கன்னு. அந்த பார்க்குற பார்வை இருக்குது பாருங்க அவங்கள. அடாடாடாடா, நீ எல்லாம் வந்துட்டியா எதுக்கு? ஏங்க அவங்க கோவப்பட்டா பரவாயில்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாரு? என்ன அநியாயங்க இதெல்லாம் வந்து. இது இது என்னங்க இது? இது எங்கே ஆரம்பிக்குது? இது எங்கே ஆரம்பிக்குது? இது ஆதிக்கவாதம் இல்லையா? அது இதுதானே ஆதிக்கம். இதுக்கு யாராவது குரல் கொடுத்தாங்க அப்படின்னா வேணாம் அதெல்லாம் ஒரு மாதிரியான லேடிஸ், அவங்கக்கிட்டலாம் போயிடாதீங்க. இல்லை அந்த பயம் இருக்கட்டும், நியாயம்தான். அந்த பயம் இருக்கிறது கரெக்டு தான் இல்லையா? இது மாதிரியாக வந்து இப்படியே போய்கிட்டே இருந்தது அப்படின்னா எங்கே போய் ஃப்ரீயாக போக முடியும் சொல்லுங்கள்? எப்போ பார்த்தாலும் ஒரு அக்ரெஷன் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஆக்டிவ் அக்ரெஷன் விச் அலோன் will hurt women. ஆக்டிவாக வந்து வீட்டுக்காரரு எப்போ பார்த்தாலும் நம்மளை உங்களுக்குறதோ இல்லைன்னா அம்மா அப்பா இல்லை எல்லாமே கொடுக்கலாம். ஆஃபீஸர் வந்து நல்லாவே இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கணும். பட் பாசிவ் அக்ரெஷன் ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுங்களா? இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த ஒரு பார்வை, அந்த அவங்கள அப்படியே கூச வைக்கிற மாதிரி ஒரு சங்கடப்படுற ஒரு எம்பராசிங்காக ஒரு பார்வை, ஒரு கேள்வி, அதுக்கப்புறமேல தேவையே இல்லாமல் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் முறைப்பாருங்க. எதுக்கு முறைக்கிறாரு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ள மனசில் ஒரு குறுன்னு ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு. இது என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் உங்கள் நீ இப்படி தான் இருக்கணும், மீறி போயிடுவா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், அந்த ஒரு உணர்வு. இந்த பாசிவ் அக்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப மோசமானது. அதாவது அந்த சிம்டமே தெரியாத ஒரு டிசீஸ் மாதிரி. அந்த பெண்களை வந்து அந்த இடத்துல அவங்களை சேர விடாமல், அவங்கள வந்து அங்கே ஒரு அந்த மெயின் ஸ்ட்ரீமோட தங்களை சரியான முறையில் அக்காமடேட் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு 2 விஷயம் இருக்குது. இப்போது நம்ம பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த செக்ஷுவல் டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறோம். ஏன் ஆணா பிறந்தது என் பாவமா, பொண்ணா பிறந்தது? நோ நோ நோ, அது இல்லைங்க பிரச்சனை. ஆணாக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாவனையும், பெண்ணாக இருந்தால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெண்மை அப்படின்னு வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படுறதும் இயற்கை விதிச்சது இல்லை. இயற்கை கிடையாது. இன்டலெக்ட் 2 பேருக்கும் ஒன்றா தான் கொடுக்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம களவாடிக்கிறோம், நம்ம வந்து இங்கே ஃப்ராடு பண்ணிக்கிறோம், மோசடி பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். பட் இயற்கை வந்து அப்படி எதுவும் பாகுபாடுக்கே இல்லை. அந்த ஜெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, செக்ஸில் ப்ராப்ளம் இல்லை, அதை யாரும் மாற்ற சொல்லலை, எதுவுமே செய்ய தேவையில்லை. அது இட்ஸ் அ பாண்ட் ரைட். என்ன பாண்ட் ரைட்டு? ஏன் பாண்ட் ரைட்டு? யாரும் நம்ம கொடுக்கறது கிடையாது, யாருக்கிட்டையும் கொள்ளையடிச்சது எடுக்கிறதும் கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்க விமன் ரைட் இஸ் ஹியூமன் ரைட், இட்ஸ் இன்ஹரண்ட் பை அவர் பர்த் ஆஸ் அ ஹியூமன். ஆனால் இதவே நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு வந்து நீங்கள் வந்து இது ரைட்ஸே கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்கணுங்க? ஏன் கொடுக்கணும்?
ஏன் கொடுக்கணும்? நீங்கள் அசர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு பின் நம்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா குடும்பங்கள்லையும் இப்போ வந்து என்னென்ன பொருளாதார நெருக்கடி வந்து அதிகமாகிடுச்சு. 2 பேரும் வேலைக்கு போனால் தான் வந்து கொஞ்சம் ஒரு டீசென்ட் லிவிங் பண்ண முடியும், பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்க முடியும் அப்படிங்கிற நெருக்கடி வந்து வந்தாச்சு. பெண்கள் வேலைக்கு போகிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிற காலம் போய், வேலைக்கு போகிற பொண்ணு பாரு இப்போ அப்போ தான் லைஃப் செட்டில் ஆக முடியும். எப்படி லைஃப் செட்டில் ஆகிடுமா? வீட்டு வாரமா வேலைக்கு போடுச்சுனாலே லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. சரி, ரைட், வெரி குட். வேலைக்கு போகிறாங்க, இவங்க ஆசைப்பட்டு போனாங்கன்னா இப்போ பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, போய் தான் ஆகணும், கொண்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான திணிப்புகள் இருக்குது. சரி, பரவாயில்ல, ஓகே, அது கூட ஒரு ஃபேமிலி நெசசிட்டி, கம்பல்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங். ஆஃப்டர் ஆல் ஃபேமிலி இஸ் அ இன்ஸ்டியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனல் பெனிஃபிட்டுக்காக யார் போனால் என்ன, 2 பேரும் போகிறோம், பரவாயில்லை, ஓகே. அப்படி போனீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணுங்க, ஷேரிங் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஈக்குவலாக இருக்கணும்ல. இந்தம்மா போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு ரொம்ப அப்படியே பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அப்புறமேலாம் வந்து அங்கேருந்து நடந்து நடையும் எதுமா ஓடி வந்து 9 மணிக்கு வந்தால் கூட எங்கே சாப்பிட்டீங்களா, இல்லைம்மா நீ வராமல் எப்படி சாப்பிடுவேன் நான், ஏங்க அது என்ன இது, ஒரு நீங்கள் அன்புங்கிற போர்வையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாதா? இதெல்லாம் தாங்க நாங்கள் அன்பில் கூட அக்ரேஷன் பண்ண முடியும். இதெல்லாம் தான் பாசிவ் அக்ரேஷன். பாவம் விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் அப்படியே மாட்டிக்கிட்டு, என் கையில் சாப்பிட்டா தான் என் வீட்டுக்காரர் வந்து நல்லாவே சாப்பிடுவார். அது இல்லைம்மா, அது இல்லை விஷயம். ஒரு நாளைக்கு அவரே போய் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு 2 போட்டு கொடுக்கலாம்ல, பாவம் இல்லையா? ஸோ அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் அடுத்து நீங்கள் கரியர் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் அடுத்த புதுசாக ஒரு கோர்ஸ் எடுக்கணும், புதுசாக வந்து அடுத்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? குடும்பம் வந்து எனக்கு தடையாக இருக்குது. குடும்பம் வந்து தடையாக இருக்கக்கூடாதுல்ல. தடையாக இருந்தால் அதுக்கு பேர் குடும்பம் இல்லை. தடையாக இருக்கிறது குடும்பம் இல்லவே, நமக்கு துணையாக இருக்கிறது தானே குடும்பம், ஆதரவாக இருக்கிறது தானே குடும்பம். நம்மளை வந்து நீங்கள் உயரமாக போகும்போது உங்களை பார்த்து வந்து குதூகலம் பண்ணுறது, உங்களை பார்த்து வந்து சந்தோஷப்படுறது, அதுதானே குடும்பம் இல்லையா? அப்படி ஒரு கூட்டுறவுக்குள், அப்படி ஒரு குடும்ப உறவுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பெண்கள் எப்போ வந்து அந்த மாதிரி தங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குதோ, அன்றைக்கு தாங்க உண்மையான பெண் சுதந்திரமே ஒழிய உங்களுக்கு என்னங்க குறைச்சல, நீங்கள் அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் நம்ம வந்து பேசிக்கலாம், பட் உண்மையை நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். முன்பு மாதிரியான சூழ்நிலை இப்போது இல்லை, மாறிடுச்சு. இப்போ அந்த மாற்றங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெண் உரிமைக்கு அப்படின்னு குரல் கொடுக்குறவங்களையெல்லாம் பார்த்தா என்ன செய்யாது, பார்த்தா பிடிக்காது, ஆனால் பார்க்க பிடிச்சிடும். ஸோ எங்கேயாவது ஒருத்தரை பார்க்க வைக்காதீங்க, நிறைய பேர் இருந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், அப்போ தான் பார்க்க பிடிக்கும். அதனால் மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ணுற மெயின் ஸ்ட்ரீமில் நம்மளுடைய இது என்னென்ன, நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆண்கள் தான் வந்து வில்லன்கள் மாதிரி கிடையாது. இல்லை, எப்படி சொல்ல முடியும்? இதில் ஒரு இக்கட்டான ஒரு இது நடந்ததுச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு மாதிரியான ஒரு பாலியல் தொல்லை நமக்கு தெரியும். அது மாதிரியெல்லாம் அப்படி வருது அப்படின்னாக்க நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வேலை என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் அதை தட்டி தூக்கிட்டு போ, பேசாமல் விட்டுரு, மறந்துடு, ஏன்னா அது சாக்கடை, அதில் போய் இது பண்ணிங்கன்னா அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு மேலே அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்கிறது? இது ஃப்ரெண்ட்ஸு, இது யார், நமக்கு சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸு, வெல்விஷர்ஸு. சரி, ரைட், அவங்களுக்கு என்ன நமக்கு நல்லதுன்னு தெரியுதோ அதை நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு அதையும் மீறி போய் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 2 பேர் இருப்பாங்க. நான் வந்து பெண்களையே சொல்கிறேன், பெண்களுக்கு பெண்களே இருக்கக்கூடிய வில்லத்தனத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆண்களை சொல்லலை. காசிப் பண்ணுறது, இது என்ன பண்ணுச்சோ. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னது, இது சொந்த காசுலையே சூனியம் வச்சுக்கிறது இதெல்லாம். ஆகவே நம்மளுடைய வீக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பெண்கள் தினத்திலையும் அது ஒரு மைல்கல்லாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து டுவர்ட்ஸ் ப்ரோக்ரெசிவாக நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல செல்ஃப் என்ஸ்லேவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளையே வந்து சுய அடிமைகளாக வைத்து கொள்ளக்கூடிய
அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரமாட்டோம். அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகுறோம் அப்படின்னாலே அதுதான் ரியல் அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி இத்தனை அச்சீவர்ஸை வந்து நம்ம கௌரவம் படுத்தணும் அப்படின்னா அவங்க they did not rest in their comfort zone. They dare to come out of that and try to set a distinction. அந்த டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சேருது. இது சிறப்பு வந்து அவங்க செய்கிறாங்க, நம்ம கௌரவிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்மளையே நம்ம வந்து சிறப்பு சேர்த்துக்கலாம். செல்ஃபாக நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எஸ்டீம், அந்த செல்ஃப் எஸ்டீம் என்னைக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம சிறப்படுத்தி கொண்டு அதுதான் என்னுடைய வாழ்வியல் முறை என்கின்ற அசர்ட் பண்ணுறோமோ அன்றுதான் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மிக ஆர்வமாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமத்துவம் கேட்கின்றோம், ஆனால் பெண்கள் தாம் தனக்கென்று தனித்துவம் கொண்டோமா என்ற வலுவான கேள்வியை முன்வைத்து நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்து அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் R.N. மஞ்சுளா அவர்களுக்கு மிக்க நன்றி. As our gratitude of our function, I invite Mrs. K.R. Shivashankari, Secretary of WAA, who is played as key role of this function, to propose vote of thanks. Honorable Mr. Justice R. Subramanian, Honorable Mrs. Justice R.N. Manjula, my dear legal fraternity, good evening to all. Today I am entrusted with the duty of gratitude on behalf of Women Advocates Association. Thank you is not the end, it is the beginning. With this note, I extend my gratitude to the Lord Almighty for showering her blessings for making today's event a memorable one. Before extending my thank you note, I wish to express a universal gratitude on behalf of women to the gentlemen in all their forms, as a father, brother, grandparents, husband, friend, colleague, master, senior and judge. With all your support, women are able to excel in all the fields. Thank you, gentlemen. I extend my hearty thanks to the Honorable Mr. Justice R. Subramanian, a judge who can be compared to a jackfruit. Looks hard outside, gives us sweet fruits inside. Whereas our judge appears to be hard and shoots questions on us, but ultimate justice will be rendered. Thank you, Judge, for your inspiring speech and with respect to proper usage of women-related acts and the duties of the lawyers to stop the misuse of the acts. Thank you, Judge. I extend my sincere thanks to the Honorable Mrs. Justice R.N. Manjula. Amidst her prime schedule, graced the occasion with her bombarding and stimulating speech by insisting on women to make own decisions and to identify women themselves. Thank you, Judge. And I extend my sincere thanks to the Senior Advocate, Mr. Madurai sir, for his everlasting support to WAA in the activities of the association. Thank you, sir. I extend my hearty thanks to my senior, Srinivasa Raghavan sir. I am here because of you, sir. Thank you, sir, honoring WAA by your presence, sir. I extend my hearty thanks to the Mr. Karnanidhi sir, CBI Council, for gracing the occasion, sir. Thank you, sir. Today's celebration would not be so special without honoring the women achievers who are present here. Your achieves made us proud, and by accepting honors on behalf of WA, you all made proud. Thank you, all the achievers. I extend my lovable thanks to the legal fraternity and especially to the women advocates who have gathered here to share the joy of success of womanhood. Thank you, sister advocates. I extend my sincere thanks to the registrar admin for gracing the occasion, ma'am. Thank you, ma'am. And I extend my sincere and hearty thanks to the president of MBHAA, Durai Pandian sir, secretary of MBHAA, Mahendra Badi sir, and secretary of MMBA, Ilango sir, and secretary of MBA, Mr. R. Venkadeshan sir, and Mr. Suresh sir, and my sincere thanks to the government advocates who are present here. Thanks to you all for gracing the occasion.
and extend my grateful thanks to the office bearers of WAA for extending their enormous cooperation in organizing the program. Thank you all. And extend my thanks to the staff of WAA for their tiresome work for making the event successful. I thank the Master of Ceremony Kartika for her coordination in the sequence of the function. Thank you, Kartika. I thank the press and media for their efforts in publishing the events of WAA. I thank one and all. Thank you. I thank this great opportunity, and my special thanks to my beloved President of WAA for offering this wonderful opportunities. And let us all stand for national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंद हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जागे दव शुभ आशीष मागे कागे दव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे।